ஞானமுள்ள மக்களே, வேத வார்த்தையுடன் நாங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு மரித்தோரிலிருந்து நாங்களும் உயிர்த்தெழும்புவோம். அதாவது இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் மரித்த ஆவிகளுடன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதாவது உயிர்த்தெழும்பாத ஆவிகளுடன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று பார்ப்போமா? 34ஆம் வசனத்தை பார்ப்போம். இது லூக்காஸ் 23. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். எரிந்த வீட்டில் புடுங்கினது அறுதி என்றொன்று இருக்கல்லோ, அதை எந்த மக்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து இப்போ வரை மரித்து போன ஆவிகளோடு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் தானே. உயிர்த்தெழும்பாத, விழித்தெழும்பாத, தோஷகம் பிடித்த மக்கள். ஒரு பிள்ளை பூமிக்கு பிறக்கிறது, அதை பிறக்கும் போது அது தோஷத்தோடு தான் பிறக்கிறது. அது எல்லோருக்கும் தெரியும். அது பிண்டம் எனப்படும். அது வளர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாகப்பட வேண்டும். எல்லா மதங்களிலும் மதம் என்னும் குருதி புனல், மனித குருதி புனல் குடிக்கும் அந்த ஈடுபாடு அதுகளில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏதோ ஒன்று செய்கிறார்கள், ஏதோ ஒரு சடங்கை செய்கிறார்கள். என்னென்று கேட்டால் தாங்களோட சுத்திகரிப்பை செய்கிறார்களாம். ஆனால் அந்த மந்த பிரகாரமான ஆவி அவர்களை விட்டு ஒரு போதும் எடுபடுவதில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை. அந்த பரிசுத்த ஆவியை பூமி மீது ஊற்ற வந்தவரே தேவதூதர் தளபதியாகிய, இது வேறொரு தளபதியும் அல்ல, தேவதூதர் தளபதி உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகல பிரளயங்களையும் கணக்கெடுக்கும்படியாக இறங்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை கொண்ட தேவதூதர்கள். இங்கே ஒரு அந்த சாமி, கருப்பு சாமி, மஞ்சள் சாமி ஒன்றும் வராது. இங்கே பரிசுத்த ஆவி, தேவதூதர்கள், சமாதான பிரபுக்கள், பூமியை ஆசீர்வதிப்பதற்காக பூமியை நோக்கி இறங்குறவர்கள். இவர்களை குறித்து, உயிர்த்தெழும் மனிதரை குறித்தும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இயேசு என்ன செய்தார்? என்ன செய்தார்கள் இயேசுவுக்கு? இயேசு எப்படிப்பட்ட ஒரு இரட்சிப்பின் மலை, இரட்சிப்பின் மழை, ஒரு இரட்சிப்பை மழையாக ஊற்றுகிறவர், இரட்சிப்பின் கதவை திறந்து வைக்கிறவர். அவர் பாவ கணக்கை அல்ல, அவர் இரட்சிப்பின் கணக்கை. ஒரு மனிதன் ஒரு சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதன் பலனை அவனுக்கு கொடுக்கும்படியாக பாவ சம்பளத்தை மனிதனிலிருந்து உரித்து போடவும், கலட்டி போடவும், அவனுக்கு புத்தாடை அணிவிக்கவும், அவனை அபிஷேகிக்கவும். விக்கிரகங்களை போய் மனுஷன் அபிஷேகிக்கும் காரியங்கள் பாவத்தை இன்னும் தூண்டும். ஆனால் கடவுள்தான் மனுஷனை அபிஷேகிக்க வேண்டும். என்னவற்றினால்? சமாதானத்தினாலும் மன்னிப்புகளினாலும் அவனுக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இயேசுவை விட்டு உமக்கும் எங்களுக்கும் பங்கில்லை. நாங்கள் எங்களுடைய கள்ளச்சாமி, தெய்வங்கள், குறி சொல்லும் செத்த மரித்த ஆவிகளை எழுப்புறது, இப்படியான தீவு காரியங்களிலேயே தான் நாங்கள் பங்கெடுப்போம். உண்மை எங்களுக்கு தெரியாது, உண்மையிலிருந்து நாங்கள் பிரிந்து போகிறோம் என்று போறவர்களை பரிசுத்தாவியானவர் கடினமாக இழுக்க மாட்டார். அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. என்றால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே போட்டு கொண்டு வருகிற காரியம் இந்த காரியம். ஆனபடினால் திரும்ப கவனிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். எப்படி மன்னியும்? என்ன செய்தார்கள் இயேசுவுக்கு? பரிசுத்த பரமபிதாவுக்கு என்ன செய்தார்கள்? எவ்வளவு கேவலமாய் நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு கேவலமாய் நடந்து கொண்டார்கள். இந்த ஒரு குற்றவாளி, சின்ன புள்ளியல் ஒரு குற்றம் செய்து போனா கொடுத்து இந்த போலீஸாய் கேவலமான போலீஸ் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? வாயால சொல்லிடாத வேலை அந்த பச்சை மண்ணுகளுக்கு செய்து கொடூரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்போ விளங்குது அவர்கள் யார் என்று. அந்த காலத்திலிருந்து, இயேசு பிறந்த காலத்திலிருந்து இவர்கள் இருக்கிறார்கள். இந்த மரித்து போன ஆவிய உள்ளவர்கள். இவர்கள் பாவத்தில் மரித்து போன ஈன ஜாதி என சொல்லப்படலாம். இந்த ஜனங்கள் மக்களுக்குள்ளே அதே மூளையோடே, அதே பங்கெடுப்போடையே இந்த மக்கள் இன்றைக்கும் அநேகர் உலகத்தில் முழு கோடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் மன்னிக்கும் திறனில் ஒரு 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 கட்டுகளவு ஏறெடுக்கப்படுவார்களா? அவர்களால் முடியுமா? அந்த முடியும் பண்ணும் வரைக்கும்
அந்த பரிசுத்தாவியானவர் இறங்கினால் இவர்கள் உயிர்த்தெழுந்த ஜீவ ஆத்துமாக்களாக, விளக்கேற்றப்பட்ட ஆத்துமாக்களாக மாறுகிறார்கள். எங்கேயோ இடத்துல போய் ஒரு கல்லில் போய் ஒரு தீபத்தை ஏற்றுவதோ, ஒரு ஒரு கோயிலில் போய் ஏசப்பாவை சிலை செய்து வச்சுட்டு அவருக்கு முன்னால் போய் ஒரு மெழுகுதிரியை ஊற்றி கொளுத்தி வச்சுட்டு நான் தப்பினேன் பிழைச்சேன்னு ஓடி போகிறதும் பங்கெடுக்காது, ஒன்றுமே வாய்க்காமல் போகும். மெழுகுவர்த்தி யார்? நாங்கள் தான் அந்த மெழுகுவர்த்தி, நாங்கள் தான் அந்த ஜீவன் உள்ள பிள்ளைகள், நாங்கள் தான் ஜீவ ஒளியை பிரகாசிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போமாக. ஆமேன்.